ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு முருங்கைக்கீரை பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொரியலை அவங்க நம்ம பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 தேங்காய் சில்லு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 2 காய் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு போயிடலாம். ஒரு கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வாசத்துக்கு சீரகம், கடுகு வெடிக்கையும் ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிடலாம். கரெக்டாக 30 செகண்ட் போதும். அதுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா ஒரு பெரட்டிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அந்த மசாலா எல்லாம் முருங்கைக்கீரைக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அது கூடவே நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை மீதி சாதாரண கீரை மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாலாம் வேகாது. அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு இதை நம்ம நல்லா வேக விடணும். நம்ம ஊற்றின தண்ணிக்கும் அந்த கீரை வெந்து வரதுக்கும் சரியாக இருக்கும். அதிகமாக தண்ணீர் ஊற்ற வேண்டாம், சத்தெல்லாம் வெளியில் போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஊற்றின தண்ணிக்கும் கீரை வெந்து வர்றதுக்கும் சரியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த தேங்காய் தேங்காயிலேயே நம்ம வேக வைக்கும் போதில் அந்த கீரையோட ருசி ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.